அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு பூமி இருக்கு. அந்த பூமியில் வந்து 3 பகுதிகள் இருக்கு. அந்த 3 பகுதிகளுமே நல்லா ஜோராக மழை பெய்யுது. அந்த 3 பகுதியிலுமே நல்லா மழை பெய்யுது. அந்த முதலாவதாக இருக்கிற மண்ணில் வந்து நல்லா விளைச்சல் தரக்கூடிய மண்ணாக இருந்துச்சு. அந்த அந்த ஃபஸ்ட்டு பகுதி. அந்த பகுதியில் வந்து மழை பெஞ்ச உடனே அழகான புல், செடி, கொடி, மரங்கள் இது எல்லாமே அந்த மணலில் வந்து நல்லா வளர்ந்துச்சு. இப்போது மக்களும் அந்த பயனடைஞ்சாங்க. அவங்களோட விலங்குகள், அதாவது உதாரணத்துக்கு ஆடு, மாடு, இது எல்லாமே அந்த புல்லை சாப்பிட்டு அதனால எல்லாருமே அந்த மண்ணினால் பயனடைஞ்சாங்க, யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அந்த மண்ணை. இப்போ 2வது பகுதியிலையுமே மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அந்த மண்ணில் வந்து அந்த மண் கொஞ்சம் கெட்டியான மண், கொஞ்சம் ஹார்டான மண். அந்த மண்ணில் வந்து மழை பெஞ்ச உடனே அந்த மண்ணில் வந்து செடி, கொடி, புல் அதெல்லாம் வளரல. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த மண்ணில் வந்து தண்ணி வந்து தேங்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே தேங்காய் அதாவது ஸ்டோர் ஆச்சு. தண்ணி அதில் ஸ்டோர் ஆகி அது ஒரு குளம், ஏரி மாதிரி, அந்த லேக் மாதிரி அந்த அந்த பகுதியிலேருந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த சின்னதாக அந்த ஃபார்மாக இருக்கிற குளம் வந்து அதுலேருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு மக்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பகுதியுமே மக்கள் வந்து பயனடைஞ்சாங்க. இந்த பகுதியும் ஒரு வகையில் மக்களுக்கு பயனுள்ள ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. ஏன்னா மக்கள் அதில் தண்ணி யூஸ் பண்ணிட்டாங்கள்ல, அதனால. இப்போது கடைசி பகுதிக்கு நம்ம போகலாம். 3வது பகுதி. அங்கே வந்து என்னாச்சுன்னா அங்கேயும் மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்ச உடனே அந்த பகுதி வந்து வறண்டு போன ஒரு பகுதி தான், ட்ரையான ஒரு பகுதி. அது வறண்டு போன பகுதி. அந்த பகுதியில் வந்து மழை பெஞ்ச உடனே செடி, கொடி, புல் எதுவுமே வளரல. செடி, கொடி, புல் எதுவுமே வளரல. சரி, தண்ணி தான் அது வளரல, தண்ணி தான் தேங்குமா அப்படின்னு பார்த்தா கூட தண்ணியும் அந்த இடத்துல தேங்கலை. ஸோ மக்களுக்கு அவங்க வளர்க்கக்கூடிய கால்நடைகள், அவங்க வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகள், ஆடு, மாடு, அதுங்களுக்கு கூட அந்த இடம் வந்து பயனடையலை, யூஸ்ஃபுல்லாகவே இல்லை அந்த இடம். ஸோ யாருமே அந்த இடத்துல பயனடையலை. இப்போ நீங்கள் அதை கேட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு கதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த அழகான கதை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கதை இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணம், ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அதாவது இன்னும் கிளியராக தமிழில் சொல்லணும்னா இது வந்து ஒரு ஓமைன்னு சொல்லுவாங்க தமிழில். இதுக்கு பேரபிள் இங்கிலீஷில். அது இப்போ இந்த பேரபிளை வந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இதை சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வந்து நாலேஜையும் கைடன்ஸையும் இறக்கியிருக்கான். அதாவது கிளியராக சொல்லணும்னா இல்மையும் வழிகாட்டலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இறக்கியிருக்கான். இப்போ வந்து யார் அதை ப்ராப்பராக வந்து அந்த அல்லாஹ்வோட தீனை வந்து, அதாவது அல்லாஹ் இறக்கியிருக்க அந்த நாலேஜ், அல்லாஹ் இறக்கியிருக்க அந்த நாலேஜும் அந்த இல்ம், அந்த வழிகாட்டலை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களோ, அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதை லேர்ன் பண்ணிட்டு அதை கற்றுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கும் அதை டீச் பண்ணுறாங்களோ, மற்றவங்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்குறாங்களோ, இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் எது? 2 பகுதியில் வந்து மழை நல்லா பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு ஒரு பகுதியில் வந்து புல் நல்லா வளர்ந்துச்சு. பயிர்கள், புல்லுகள், எல்லா செடி கொடியெல்லாம் வளர்ந்துச்சு. மக்களும் அவங்களோட அனிமல்ஸ் எல்லாமே அந்த இதை யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு பகுதியில் வந்து தண்ணி தேங்கிச்சு, குளமாக வந்து ஆச்சு. மக்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் வந்து இந்த மக்களுக்கு வந்து எக்ஸாம்பிள். இப்போது இன்னொரு வகை மக்கள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இறக்குன தீனை வந்து யார் வந்து அதை வந்து ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணாங்க, அதை கண்டுக்காமல் யார் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த வறண்டு போன பூமி இருக்குல்ல, மழை பெஞ்சும் புல் வளரல, அதில் தண்ணியும் தேங்கலை, மக்களுக்கும் அவங்களோட அனிமல்ஸ், அவங்களோட விலங்குகளுக்கும் அது யூஸே ஆகலை. அந்த பூமி தான் இந்த மக்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் தானே நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம வந்து இஸ்லாமை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதை நம்ம மற்றவங்களுக்கும் நம்ம டீச் பண்ணணும். இதுதான் நம்ம அந்த ஹதீஸ் வந்து புரிஞ்சுக்கிறோம். இது ஹதீஸ் வந்து சஹீஹ் புகாரி பதிவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ரெஃபரன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.